வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 16/11/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை, ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 6:15, கரணம் 10:30 முதல் 12 மணி வரை, திதி இன்று அதிகாலை 5:39 வரை, ஏகாதசி பின்பு துவாதசி, நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:07 வரை உத்திரம் பின்பு ஹஸ்தம், யோகம் இன்று காலை 6:14 வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:07 வரை அவிட்டம் பின்பு சதயம். மேஷராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். சொந்த பந்தங்களின் வருகையால் மென்மையான நிலை ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். உத்தியோகத்தில் மேன்மைகள் ஏற்படும். நினைத்த காரியம் நிறைவேறும். சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும். பரணி கௌரவங்கள் மேலோங்கும். கிருத்திகை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். ரிஷபராசி நேயர்களை, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வியாபாரத்தில் நிதானமாக செயல்படவும். வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரோகிணி நெருக்கம் ஏற்படும். மிருகசிரீஷம் ஒத்துழைப்பான நாள். மிதுனராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். எதிலும் ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள். தேகநலன் சீராகும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். மற்ற ஊழியர்களின் மூலம் ஆதரவுகளும் அனுகூலங்களும் ஏற்படும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிரீஷம் தடைகள் விலகும். திருவாதிரை ஆதரவுகள் கூடும். புனர்பூசம் அனுகூலங்கள் ஏற்படும். கடகராசி நேயர்களே, சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். பிரச்சனைகள் தீரும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். எதிலும் ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். வியாபாரத்தில் லாபமான நிலை உருவாகும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் பிரச்சனைகள் தீரும். பூசம் தடைகள் விலகும். ஆயில்யம் அனுபவங்கள் அதிகமாகும். சிம்மராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். தேகநலனில் மாற்றங்கள் உண்டாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். மாற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் ஆதரவுகள் கூடும். பூரம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்திரம் சந்தோஷங்கள் அதிகமாகும். கன்னிராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். குழப்பங்கள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும். அலைச்சல்கள் அதிகமாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. தடைகள் நீங்கும். நன்மையான நிலை அமையும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் குழப்பங்கள் தீரும். ஹஸ்தம் அனுபவங்கள் அதிகமாகும். சித்திரை தடைகள் விலகும். துலாம் ராசி நேயர்களே, தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். முயற்சிகளில் லாபமான நிலை கிடைக்கும். தேகநலனில் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் தடைகள் நீங்கும். வியாபாரத்தில் வளமான நிலையும் உண்டாகும். கௌரவங்கள் மேலோங்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை பேச்சுக்களை குறைக்கவும். சுவாதி பொறுமையுடன் செயல்படவும். விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும். விருச்சிகராசி நேயர்களை, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். சொந்த பந்தங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வியாபாரத்தில் வருமானம் உண்டாகும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். சுபிட்சங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். விசாகம் வெற்றிகள் கிடைக்கும். அனுஷம் கௌரவங்கள் மேலோங்கும். கேட்டை கடமைகள் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களே, வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். மாற்றங்கள் ஏற்படும். சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் சிந்தனைகள் கூடும். தேகநலன் சீராகும். மற்ற ஊழியர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். கௌரவங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம்.
மூல மாற்றங்கள் ஏற்படும். பூராடம் ஆதாயங்கள் உண்டாகும். உத்திராடம் நெருக்கம் ஏற்படும். மகர ராசி நேயர்களே, வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பொருள் வரவுகள் கூடும். எதிர்பார்த்த உதவிகள் மாற்றங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். கௌரவங்கள் மேலோங்கும். நன்மைகள் அதிகளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் மனக்கசப்புகள் நீங்கும். திருவோணம் மாற்றங்கள் ஏற்படும். அவிட்டம் கௌரவங்கள் மேலோங்கும். கும்பராசி நேயர்களே, வியாபாரத்தில் யோசித்து செயல்படவும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். மனதில் நிம்மதியான நிலை உருவாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பொறுமையுடன் செயல்படவும். மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. நிதானம் தேவை. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அவிட்டம் தடைகள் விலகும். சதயம் அனுபவங்கள் அதிகமாகும். புரட்டாதி நெருக்கம் ஏற்படும். மீனராசி நேயர்களை, சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். ஆதரவான நிலை அமையும். மற்ற ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான பிரச்சனைகள் நீங்கும். செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புரட்டாதி நெருக்கம் ஏற்படும். உத்திரட்டாதி ஆதரவுகள் கூடும். ரேவதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.